என் ரத்தத்தின் ரத்தமான உணர்ந்திருப்புகளை மக்கள் பேசிய மகேசன் தீர்ப்பு என்றார் அமர் அண்ணா அவர்கள். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். உங்களுக்கு எந்த சந்தேகம் தேவையில்லை. திருப்பி 100 தடவை கேட்டாலும் இதுதான். அசைக்க முடியாத சக்தியாக அதிமுக மீண்டும் மீண்டும் ஆட்சியை பிடித்த வரலாறு. வெற்றியை குவிப்பாரா பழனிசாமி? எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் அதிமுக மக்களுக்காகவே இயங்கும் என்று சட்டமன்றத்தில் சூளுரைத்தார் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா. எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். அதனை நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் காத்திருக்கிறது அதிமுக. தேசிய கட்சிகளுக்கு சவால் விட்டு பெரியார் அண்ணா வழியில் திராவிட சித்தாந்தங்களை முன்னிறுத்தி இயங்கிக் கொண்டிருக்கின்றன திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும். சாமானிய மக்களின் கட்சியாக எளியவர்களும் வேட்பாளராக முடியும், சாதாரண தொண்டரும் தலைவராக முடியும் என்று நிரூபித்து காட்டிய கட்சி அதிமுக. அதிமுக சந்திக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் அக்கட்சியின் தனித்துவத்தை நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் நடக்கின்றது. தன் மீதான விமர்சனங்களை தாண்டி மீண்டெழ போராடுகிறார் எடப்பாடி கே பழனிசாமி. தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கும் இருவரும் அரசியல் இயக்கங்களில் ஒன்றான அதிமுகவின் கடந்த கால வரலாறு எழுச்சி மிக்கது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது திமுகவை உடைத்து வெளியேறி இயக்கம் கண்ட அமைப்பு. பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு திமுகவின் தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருந்தார் மு. கருணாநிதி. கருணாநிதிக்கு துணையாக இருந்த தலைவர்களில் அண்ணாவின் தம்பிகளில் ஒருவரான எம்ஜிஆரும் முக்கியமானவர். 1971ஆம் ஆண்டில் திமுக தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சியை பிடித்தது. 1967ஆம் ஆண்டு முதல் தேர்தலில் அண்ணாதுரை வென்று ஆட்சியை பிடித்தார். 2வது தேர்தலில் கருணாநிதி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார். திமுகவின் வெற்றிக்கு மக்களிடம் பிரபலமாக இருந்த எம்ஜிஆரின் பங்கு முதன்மையானது என்று பாராட்டியவர்களும் உண்டு. கருணாநிதி தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்ற போது சுகாதாரத்துறை அமைச்சராக எம்ஜிஆர் ஆசைப்படுகிறார் என்று பத்திரிகைகள் கிசுகிசுத்தன. கட்சியிலும் ஆட்சியிலும் எம்ஜிஆருக்கான முக்கியத்துவம் குறைந்து போனதாக எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் ஆதங்கப்பட்டனர். கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையிலான முரண்பாடுகள் தலைதூக்கின. திமுகவின் பொதுக்கூட்ட மேடையில் கட்சித் தலைவர் கருணாநிதி மீது புகார் சொன்னார் எம்.ஜி. ராமச்சந்திரன். தொண்டர்களிடம் நீதி கேட்டார். திமுகவின் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் கட்சியின் மாநில நிர்வாகிகளும் கட்டாயம் சொத்து கணக்கை காட்ட வேண்டும் என்று புதியதொரு கோரிக்கையை முன்வைத்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் மீது பொதுக்குழு கூடி நடவடிக்கை எடுத்தது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட எம்ஜிஆர் 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 17 அன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய இயக்கம் கண்டார். திமுகவில் முக்கிய தலைவர்களாக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன், பன்ருட்டி ராமச்சந்திரன், காளிமுத்து, எஸ்.டி. சோமசுந்தரம் உள்ளிட்ட பலரும் எம்ஜிஆரின் பின்னால் அணிவகுத்தனர். தடைகளை கடந்து வெளியான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு புத்து எழுச்சியை கொடுத்தது. திண்டுக்கல் இடைத்தேர்தல் வெற்றி இரட்டை இலை சின்னத்தை எழுச்சி பாதையில் வழிநடத்தியது. திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினராக மாயத்தேவர், கோவை மேற்கு சட்டமன்ற உறுப்பினராக அரங்கநாயகம் என்று இடைத்தேர்தல்கள் மூலமாக வெற்றி கணக்கை தொடங்கியது அதிமுக. எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுக 1977 வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. அதிமுகவை எதிர்கொண்ட முதல் தேர்தலிலேயே திமுக பெரும் தோல்வியை சந்தித்தது. அதன் பின்னர் எம்ஜிஆர் உயிருடன் இருக்கும் வரை எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த திமுக சுமார் 13 ஆண்டுகளுக்கு பின் 1989 மீண்டும் ஆட்சியை பிடித்தது. ஆனால் 1991ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி விடுதலை புலிகள் அமைப்பை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக கூறி அப்போதைய மத்திய அரசால் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. பிறகு 1991 மே மாதம்
தேர்தல் பரப்புரைக்காக தமிழ்நாட்டிற்கு வந்த ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதால் எழுந்த அனுதாப அலையில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்த அதிமுக வெற்றி பெற்றது. திமுக படுதோல்வி அடைந்தது. 1991 முதல் 1996 வரை ஆட்சி பொறுப்பில் இருந்த ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டது. இதனால் 1996 சட்டமன்ற தேர்தலில் கட்சி தலைவர் ஜெயலலிதாவே தோல்வியை சந்தித்தார். ஆட்சியை இழந்தது அதிமுக. எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட அதிமுகவிற்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் காத்திருந்த அதிமுக 2001ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சியை பிடித்தது. 2001 முதல் 2006 வரையிலான அதிமுக ஆட்சியில் நீதிமன்ற தீர்ப்புகளால் பதவியை இழந்தார் ஜெயலலிதா. அக்காலகட்டத்தில் முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் பொறுப்பில் இருந்தார். 2001 முதல் 2006 வரை 2 முறை முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார் ஜெயலலிதா. 2006ஆம் ஆண்டு திமுகவிடம் தோற்ற அதிமுக ஆட்சியை இழந்தது. 2011ஆம் ஆண்டில் மீண்டும் ஆட்சியை பிடித்த அதிமுக அடுத்து வந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. எம்ஜிஆருக்கு பிறகு அடுத்தடுத்து 2 தேர்தல்களில் வென்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட பெருமையை பெற்றார் ஜெயலலிதா. அனைத்து தொகுதியிலும் ஒரே சின்னத்தில் போட்டியிட்டு வென்ற கட்சி என்ற பெருமையும் அதிமுகவிற்கு கிடைத்தது. ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் 3வது முறையாக முதலமைச்சரானார். ஜெயலலிதாவின் தோழி வி.கே. சசிகலா தரப்பிற்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ஓ பன்னீர்செல்வம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி அமைச்சராக இருந்த எடப்பாடி கே. பழனிசாமியை முதலமைச்சராக தேர்வு செய்தனர். எம்ஜிஆர் ரசிகர், அதிமுக தொண்டர், கிளை செயலாளர், அம்மா பேரவை நிர்வாகி, சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், கொள்கை பரப்பு செயலாளர், அமைப்பு செயலாளர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், தமிழக முதலமைச்சர், பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என்று அடுத்தடுத்த பதவிகள் எடப்பாடி பழனிசாமியை தேடி வந்தன. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான நிர்வாகிகள் தனியே இயக்கம் கண்டனர். பின்னர் அதிமுகவில் இணைந்தார் ஓ பன்னீர்செல்வம். முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம், அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி என்று ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பதவியை தொடர்ந்தனர். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு தேர்வு செய்யப்பட்ட அதிமுகவின் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா, துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் கட்சி பொறுப்புகளில் இருந்து மட்டுமின்றி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பதவிகளிலிருந்தும் நீக்கப்பட்டனர். அதிமுகவில் தனி பெரும் தலைமையாக எடப்பாடி பழனிசாமி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். எடப்பாடி பழனிசாமி தோல்வியிலிருந்து வெற்றியை தொடங்கியவர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சிலுவம்பாளையம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பழனிசாமி அதிமுகவில் 1974ஆம் ஆண்டு கோனேரிப்பட்டி கிளை செயலாளர் பொறுப்பிற்கு வந்தார். எடப்பாடி ஒன்றியத்தில் அம்மா பேரவை தொடங்கினார். பழனிசாமி களம் கண்ட முதல் தேர்தல் 1986ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல். இதில் அவர் தோல்வியுற்றார். ஆனால் கட்சிப் பணிகளில் தீவிரமாக செயல்பட்டு வந்தார். எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுக இரண்டாக பிளவுபட்ட போது ஜெயலலிதாவின் பக்கம் நின்றார் பழனிசாமி. சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு 1989 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்றார். எடப்பாடி ஒன்றிய செயலாளர், எடப்பாடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக ஆனதால் கே. பழனிசாமி எடப்பாடி கே. பழனிசாமி என்று மாறினார். 2016 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் நின்ற பழனிசாமி மீண்டும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார். இம்முறை பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவியும் சேர்த்து கிடைத்தது. அதிமுக அமைச்சரவையில் அடிக்கடி மாற்றங்கள் நடக்கும். விடிந்தால்தான் அமைச்சர் பதவி உறுதி என்று ஒவ்வொரு அமைச்சரும் வேடிக்கையாக கூறிய காலகட்டங்களும் உண்டு. ஆனால் எந்த நடவடிக்கையிலும் சிக்காமல் தொடர்ந்து அமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. 2016 டிசம்பர் 5 அன்று முதலமைச்சராக இருந்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் மறைவு அதிமுக உறுப்பினர்களுக்கு பேரதிர்ச்சியாக அமைந்தது. அதிமுக இனி என்னவாகும் என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்தது. பதவிகள், வழக்குகள், பிரிவுகள் என்று பல தடைகளை தாண்டி 2017 பிப்ரவரி 16 அன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றார். பழனிசாமி முதலமைச்சராவதற்கு வி.கே. சசிகலா உதவினார்.
ஆனால் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறை சென்ற நேரத்தில் காட்சிகள் அனைத்தும் மாறின. அதிமுகவின் ஒற்றை தலைமையாக எடப்பாடி கே பழனிசாமி உயர்ந்தார். 1977ஆம் ஆண்டு 130 இடங்கள், 1980ஆம் ஆண்டு 129 இடங்கள், 1984ஆம் ஆண்டு 132 இடங்கள், 1989ஆம் ஆண்டு 29 இடங்கள், 1991ஆம் ஆண்டு 164 இடங்கள், 1996ஆம் ஆண்டு 4 இடங்கள், 2001ஆம் ஆண்டு 132 இடங்கள், 2006ஆம் ஆண்டு 61 இடங்கள், 2011ஆம் ஆண்டு 150 இடங்கள், 2016ஆம் ஆண்டு 134 இடங்கள், 2021ஆம் ஆண்டு 66 இடங்கள் என்று அதிமுகவின் வெற்றி வரலாற்றில் எம்ஜிஆர் காலத்தில் தொடர் வெற்றிகளை குவித்த அதிமுகவிற்கு ஜெயலலிதா காலம், பழனிசாமி காலத்தில் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்துள்ளது. ஆனால் தற்போதைய சூழ்நிலை போன்று மிகப்பெரிய வெளி அழுத்தம் அதிமுகவிற்கு இருந்தது இல்லை. உட்கட்சி பிரிவுகளும் இதற்கு முன்பு அதிகமாக இருந்தது இல்லை. தடைகளை கடந்து தனிப்பெரும் சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி மாபெரும் அரசியல் சக்தியாக அதிமுகவையும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய, நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். எந்த விதமான அரசியல் பின்புலமும் குடும்ப பின்னணியும் இல்லாமல் மாநிலத்தின் முதலமைச்சராக, மாபெரும் இயக்கத்தின் தலைவராக உயர்ந்திருக்கும் எடப்பாடி கே பழனிசாமி இந்த தேர்தலில் சவால்களை கடந்து சாதிப்பாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.